வெல்கம் பேக் டு லேக் விலாகர். நான் உங்கள் லேக் அஹமத் பேசுகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோஸ் போகிறோமோ அப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஸோ லாஸ்ட் வீடியோட கண்டினியூஸ் தான் இந்த வீடியோ கண்டினியூஷன். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து யார் யார் வின் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ என்ட்ரிஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிவ் அவே என்ட்ரிஸ் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நான் இப்போ கிவ் அவே வந்து அந்த ஒரு 5 க்ரைட்டீரியா கொடுத்துருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கணும், 5 பேருக்கு ஷேர் பண்ணிக்கணும். நம்மளோட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டது நம்மளோட பைக் பேர் என்னான்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து வந்ததே 4 என்ட்ரி தான். 4 என்ட்ரியில் வந்து ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. மீதி 3 என்ட்ரியை வந்து ஒருத்தவங்க டிவிஎஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து நம்மளோட வண்டி பேரை சொல்லியிருந்தாங்க, டாமினார்னு சொல்லிட்டு. நான் வந்து வண்டியோட பேர் மீன்ஸ் வந்து நம்ம வண்டியோட பேர் நான் கேட்கல, வண்டியோட என்ன பேரை வச்சுருக்கோமோ அந்த வண்டி நம்ம லாஸ்ட் வீடியோக்கு பண்ணியிருக்கோமோ அந்த வண்டியோட பேரை வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ ஓகே அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம், அதுக்கு நான் வந்து கன்சிடர் பண்ணலை. ஸோ இப்போது வந்து நம்ம சேனலில் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி வின் பண்ணவங்க யார் யாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து சதாம் ஹுசேன் சொல்லிட்டு அவரோட பேர் வந்து நான் இங்கே சைடில் போடுறேன். சதாம் ஹுசேன் வந்து அவர் வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும், பட் ஆனால் அவர் அவ்வளோ பேச மாட்டார். ஸோ சதாம் ஹுசேன் அவர் தெரியும். செகண்ட் வந்து சையத் முகமது தல்ஹா, இவரும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சவர் தான். அதுக்கப்புறம் போத்தீஸ் குமார் சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விக்னேஸ்வரன் சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேர் வந்து இப்போ வின்னர்ஸுங்க. ஸோ இவங்க வந்து அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் வந்து நான் கன்சிடர் பண்ணல. ஸோ இவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு நான் கிவ் அவே வந்து என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லி நிறைய பேர் ஆவலாக இருப்பீங்க. ஸோ அதான் இந்த வீடியோ அப்படியே கண்டினியூஸாக வந்து அப்படியே வ்ளாக் மாதிரி அப்படியே இப்போ கண்டினியூ ஆகுங்க. ஸோ அவங்களால அந்த கிஃப்ட் வந்து காட்டுறேன் இருங்க. அவங்களுக்கான கிஃப்ட்டு வந்து நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி பேக்கும் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ டைரெக்டாக வந்து நம்ம ஃபோன் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி நம்ம ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சதாம் ஹுசேன் சொன்னோம் இல்லைங்களா, அவருக்கு வந்து ஃபோன் பண்ணலாம், எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம வந்து அவர் டைரெக்டாக முடிஞ்சால் இந்த வ்ளாக் மாதிரி எடுத்து இந்த கிஃப்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கிஃப்ட் மாதிரி நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்ட்ரியான மிஸ்டர் சதாம் ஹுசேன் அவரோட நம்பர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவருக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கால் பண்ணலாம். கால் பண்ணிவிட்டு நம்மளோட கிஃப்ட்டை வந்து எங்கே வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ணலாம். ரிங்கு போதா? அவர் நம்பர் காட்ட விரும்பலை ஹலோ சார் வணக்கம், லக்கி விலாகர் சேனல்லேருந்து கால் பண்ணிருக்கேன் சார். லக்கி விலாகர் யூடியூப் சேனல்லேருந்து கால் பண்ணியிருக்கோம் சார். என்ன யூடியூப் சார்? டிராவல் vlog கண்டென்ட் பண்ற யூடியூப் சேனல் சார். என்ன பேர் சார்? என்ன பேர்? லக்கி விலாகர் சார், லக்கி விலாகர். ஓ சொல்லுங்க சார். சார் 1 வீக் முன்னாடி வந்து கிவ் அவே நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதில் என்ட்ரியில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார் பண்ணியிருந்தோம் சார். கிவ் அவே வந்து உங்களுக்கு gift விழுந்திருக்கு. ஓ மாஷா அல்லாஹ். ஆமாம் சார். ஸோ நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க சொன்னீங்கன்னா உங்களோட gift வந்து நான் டைரெக்டாக வந்து கொடுத்துருவோம். சார் நான் மயிலாப்பூரில் இருக்கேன் சார். மயிலாப்பூரில்? சென்னையில் தான் இருக்கீங்களா? ஆமாம் சார், சென்னை தான் சார். மயிலாப்பூர் என் வீடோ மயிலாப்பூர் தான். நீங்கள் எங்கே வந்தால் உங்களோட கிஃப்ட்டை வந்து நம்ம கொடுக்கலாம் சார்? சார் எனக்கு வந்து சிட்டி சென்டர் சார், எனக்கு பக்கம் சார். சரி சார், ஓகே சார். அப்போனா வந்து நான் இப்போ உங்களோட கிஃப்ட் எடுத்து வந்து டைரெக்டாக கொடுக்கலாமா? எனக்கு ஒரு ½ hour டைம் கொடுங்க சார், நான் வீட்டில் இருக்கேன். ஓகே, வீட்டிலேருந்து வந்துடுறேன் சார் நான். ஓ அப்படிங்களா? சரி ஓகே சார், நான் வந்து உங்களோட கிஃப்ட்டை டைரெக்டாக எடுத்து வந்து கொடுத்துறேன், சரிங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார். கைஸ், அவரோட கிஃப்ட்டை வந்து டைரெக்டாக எடுத்து வந்து கொடுக்க சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து ஒரு vlog-ஆக கண்டினியூ ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நல்லா பாருங்கள். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம vlog பண்ணுறோம். இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு vlog நம்ம இந்த வருஷம் பண்ணுறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக அங்கே போயிடலாம். கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம வந்து கிஃப்ட்டை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கைஸ், இவன் தான் நம்மளோட கரிகாலன். யார் பார்த்துருக்கீங்க? ஸோ ரொம்ப பழைய பையன் ஆகிட்டான். நம்மளோட ஷேரா வந்து அங்கே நிற்கிது பாருங்கள், ஃபுல் புது கவர் வாங்கி போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட கிஃப்ட்டை இங்கே வச்சுட்டு இப்போ டைரெக்டாக வந்து அவர் சொன்ன லொக்கேஷனுக்கு போயிடலாம். சிட்டி சென்டரில் வர சொல்லியிருந்தாரு. சிட்டி சென்டரில் வந்துட்டேன். ஹலோ சார், வணக்கம். லக்கி விலாக்லேருந்து அஹமத் பேசுகிறேன் சார்.
சார் நீங்கள் சொன்ன மாதிரி சிட்டி சென்டர் வந்துட்டேன். எங்கே இருக்கீங்க சார்? நான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் SBI ATM மேலே நிற்கிறேன். அப்படிங்களா? சரி ஓகே சார், நான் SBI ATM மேலே வந்துடுங்க சார். நான் வந்துடுறேன். ஓகே சார். நம்ம SBI ATM மேலே வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம SBI ATM மேலே போனால் அவர் இருக்காரா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ SBI ATM மேலே வந்துட்டோம். இல்லை அவர். ஸோ அவர் இருக்காரான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கேமரா வியூவர்ஸ் எல்லாம் பார்த்து பாருங்கள் என்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு பிரித்து காட்டுறது நம்ம வியூவர்ஸ்க்காக. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னா கிஃப்ட்னு சொல்லிட்டு வேறு பொறுமையாக பிரிங்க. கைஸ், நம்ம சேனல்லேருந்து நம்ம அவருக்கு பிராண்ட் நியூ JBL பிராண்ட்லேருந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கோம். சந்தோஷமா உங்களுக்கு? பர்சன் வந்து கால் பண்ணிட்டேன். அவன் தெரிஞ்ச பையன்தான் அவன். ஸோ அவன் ஃபோன் பண்ணிட்டேன், வர சொல்லிட்டேன். அது அவன் அங்கே தான் நிற்கிறான். அங்கே நிற்கிறான் பாருங்க, அவன் தான் என் ஃப்ரெண்டு. ஸோ அவனும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான். கிவ்அவேல வந்து நீங்கள் வின் பண்ணதுக்காக உங்களுக்கான ஒரு சிறந்த கிஃப்ட்டு. ரொம்ப நன்றி கொடுத்ததுக்கு. வீட்டில் ஓப்பன் பண்ணி வீட்டில் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பாருங்கள். கொடுப்பான்னு கூட நினச்சி பார்க்கல, ஏதோ சும்மா நீங்கள் போட்டிருக்கேன்னு நினச்சேன். ஆனால் ஒரு வீடு தேடி ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நம்மளோட ஃபஸ்ட்டு வின்னருக்கு வந்து JBL கிடச்சிது. இவருக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ லக்கி விலாகர் சொன்னது தான். ஸோ சொன்னது செய்வேன் எப்பயுமே, அதனால தான். ஸோ 500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட்டு அவங்களுக்கு நான் வந்து சொன்னேன். 500 சப்ஸ்கிரைபர். ஸோ அதனால் 500 சப்ஸ்கிரைபருக்காக நான் வந்து கைஸ் அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 என்ட்ரி வந்து இருந்துருச்சு. அந்த 4 என்ட்ரியில் வந்து 3 பேருக்கு வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ஆஸ் ஆஃப் த டே இன்னி வரைக்கும் வந்து 3 பேருக்கு கொடுத்துட்டோம். ஸோ 2 பேர் வந்து வீடியோ வந்து நம்ம மேக் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒருத்தர் வந்து நம்மளோட ஒரு 12 இயர்ஸ் பாய், அவர் பேர் வந்து போத்தீஷ் குமார் சொல்லிட்டு. ஸோ நம்மளோட சேனல் வந்து அவர் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு வந்து கிவ்அவே டேரெக்டாக தான் நான் போய் கிவ்அவே கொடுத்தேன். ஸோ அவர் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ அப்போ டேரெக்டாக போய் கொடுத்துட்டு அவரும் நல்லா சந்தோஷப்பட்டார். ஸோ பர்சனலாக நம்பருக்கும் மெசேஜ் பண்ணார். ஸோ ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ எனக்கும் ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ 500 சப்ஸ்கிரைபருக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வந்து கிவ்அவே பண்ணியாச்சு. அந்த கிவ்அவே கூட என்னன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இறக்க தான் பிறந்தோம், அதுவரை அணியோடும் இரக்கத்தோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.